அதான் ஒரு உண்மை சொல்லணும்னா, அவருக்கு பதிலா ஒரு 8 பேர் டெஸ்ட் எடுத்தேன். அவரு பிரகாஷ் ராஜ் வந்து அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நானும் அவரு, நாங்க டூயட்லேருந்து ஃப்ரெண்டு அவரு. டேய் என்னடா வேற ஆள வச்சு டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ். சும்மா ஏதோ பார்த்துட்டு வருவடா கடைசியில தான்டா வருவேன். ஏன்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட்டு ரீமேக். தமிழ் தான். எப்போதும் ஃபர்ஸ்ட்டு நம்ம தான் பண்ணோம். அதனால ஃபர்ஸ்ட்டு ரீமேக் சரி ரைட்டுன்னு எல்லாம் பார்த்தோன்னே ரத்ன சார் டேட்டு வருதுங்க. என்னங்க அது? சரி ரைட்டு நேரா அங்க போயிட்டு, எப்பா என்ன வேணும் உனக்கு? இல்ல பாஸ் ஒரு கதை சொல்லணும். கதை சொல்லணும். என்ன கதை சொல்லு? அப்படின்னாரு. இந்த கதை நல்லா இருக்கேடா அந்த கதை. இந்த சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஏங்க நீங்க நடிச்ச படத்த உட்காந்து அதுவா நான் சொன்னேன் இப்போ. ஆமா பாஸ் அதுதான் சொல்றேன். ஏன்னா அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன் பேசுறேன்னா அவர் வேற ஒரு கேட்டகரியில போயிட்டு இருக்காரு. ஏன்னா அதுல சேர் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவன் தள்ளி விட்டுறாரு, கிள்ளி விட்டுறாருன்னு அப்படியே வேகா ஆட்டுறேன். ஏய் சூப்பரா இருக்குடா, நல்லா வரும்டா, பண்றேன்டா நானு அப்படின்னாரு. ஓகே பாஸ் வாங்க செஞ்சு கொடுங்க.